ஓம் சாந்தி. 30/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் மின்கலங்களை அதாவது பேட்டரி சக்தியூட்டுவதற்கான அக்கறையை கொண்டிருங்கள். ஏனையோரை பற்றி சிந்திப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் சொந்த சரக்குகளை நீங்களே அரைத்து போதையுடையவர்கள் ஆகுங்கள். கேள்வி: ஞானம் ஒரு வினாடிக்கானது என்றாலும் ஏன் தந்தை உங்களுக்கு அனைத்தையும் விபரமாக விளங்கப்படுத்தி உங்களுக்கு அதிக காலத்தையும் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது? பதில்: உங்களுக்கு ஞானத்தை கொடுத்த பின்னர் குழந்தைகளாகிய உங்களில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று தந்தை பார்க்கிறார். உங்களில் முன்னேற்றம் மேலும் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்தும் ஞானத்தை கொடுக்கிறார். அவர் விதையினதும் முழு விருட்சத்தினதும் ஞானத்தை கொடுப்பதனாலேயே அவர் ஞானக் கடல் என்று அழைக்கப்படுகிறார். அவர் உங்களுக்கு ஒரு வினாடிக்கான மந்திரத்தை கொடுத்ததும் சென்றிருந்தால் ஞானக்கடல் என்ற பட்டத்தை பெற்றிருக்க மாட்டார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். பக்தி மார்க்கத்தில் இங்கு அவர்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தை சிவனை வழிபட்டாலும் அவர் வந்து சென்றுள்ளார் என்பதை அவர்களின் புத்தி அறிந்துள்ளது. அவர்கள் ஓர் லிங்கத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அதை வழிபடுகிறார்கள். சிவன் பரந்தாமத்தில் வசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் வந்து சென்றுள்ளார் என்பதாலேயே அவர்கள் அவருடைய ஞாபகார்த்தத்தை உருவாக்கி அதை வழிபடுகிறார்கள். நீங்கள் அவரை நினைவு செய்யும் பொழுது அவர் அசரீரியானவர் என்பதும் அவர் பரந்தாமத்தில் வசிக்கின்றார் என்பதும் நிச்சயமாக உங்கள் புத்தியில் புகுகின்றது. அவர்கள் ஓர் லிங்கத்தை சிவன் என்று அழைத்து அதை வழிபடுகிறார்கள். அவர்கள் ஆலயங்களுக்கு சென்று லிங்கத்தை வழிபடுகிறார்கள். பால், நீர், பழங்கள் போன்றவற்றை அவர்கள் லிங்கத்திற்கு படைக்கிறார்கள். ஆனால் ஓர் லிங்கம் உயிரற்ற ரூபமாகும். அவர்கள் தொடர்ந்தும் உயிரற்ற ரூபத்தை வழிபடுகிறார்கள். அவர் உயிருள்ளவர் என்பதும் அவருடைய வசிப்பிடம் பரந்தாமம் என்பதும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அம்மக்கள் அவரை வழிபடும் பொழுது அவர் பரந்தாமத்தில் வசிப்பவர் என்பதையும் அவர் வந்து சென்றுள்ளார் என்பதையும் அவர்களுடைய புத்தி அறிந்துள்ளது. அதனாலேயே அவ்வுருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அவற்றை வழிபடுகிறார்கள். அந்த உருவங்கள் சிவன் அல்ல, ஆனால் அவை அவருக்குரிய உருவங்களே. அதேபோல் மக்கள் உயிரற்ற ரூபங்களாகிய தேவர்களின் விக்கிரகங்களை வழிபடுகிறார்கள். அவை உயிருள்ளவை அல்ல. எவ்வாறாயினும் அந்த உயிருள்ளவர்கள் எங்கு சென்றுள்ளார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் நிச்சயமாக மறுபிறவி எடுத்து கீழே வந்திருக்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தை பெறுகிறீர்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகிய அந்த தேவர்கள் அனைவரும் தொடர்ந்தும் மறுபிறவி எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே மாதிரி ஆனவர்கள். அந்த பெயர் ஆத்மா மாற்றமடைவதில்லை. ஆனால் சரீரங்களின் பெயர்கள் மாற்றமடைகின்றன. ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதோ ஒரு சரீரத்தில் உள்ளார். அவர்கள் நிச்சயமாக மறுபிறவி எடுக்க வேண்டும். முதலாவதாக ஒரு சரீரத்துடன் மனிதர்களாக, அதாவது சத்திய யுகத்து லக்ஷ்மியும் நாராயணனும் வாழ்ந்தவர்களே வழிபடப்படுகிறார்கள். தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஞானத்தை பற்றிய எண்ணங்களே இப்பொழுது உங்களிடம் உள்ளன.
நீங்கள் வழிபட்ட உருவம் முதலாவது இலக்கத்துக்குரியது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த லக்ஷ்மியும் நாராயணனும் உயிருள்ள ரூபத்தில் இருந்தார்கள். அவர்கள் இங்கு பாரதத்தில் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் இங்கு இல்லை. மறுபிறவி எடுப்பதால் அவர்கள் வெவ்வேறு பெயர்களையும் ரூபங்களையும் பெற்று தொடர்ந்தும் தங்களுடைய 84 பிறவிகளுக்கான பாகங்களை நடிக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களில் எவரும் இவ்விஷயங்களை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்கள் நிச்சயமாக சத்திய யுகத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது இங்கு இல்லை. எவராலும் இதை கூட புரிந்து கொள்ள இயலாதுள்ளது. நாடக திட்டத்திற்கேற்ப நிச்சயமாக அவர்கள் உயிருள்ள ரூபத்தில் வருவார்கள் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரியும். மனிதர்களின் புத்தியில் இந்த எண்ணங்கள் புகுவதில்லை. ஆனால் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அவர்களின் உயிரற்ற விக்கிரகங்களே உள்ளன. ஆனால் அந்த உயிருள்ள மனிதர்கள் எங்கு சென்றார்கள் என்பது எவருடைய புத்தியிலும் பதியமாட்டாது. மறுபிறவியை பற்றியும் 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றியும் மக்கள் பேசுகிறார்கள். மனிதர்கள் 84 பிறவிகளை மாத்திரம் பெறுகிறார்கள். 8.4 மில்லியன் பிறவிகளை அல்ல என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரம் தெரியும். மக்கள் ராமச்சந்திரரை வழிபடுகிறார்கள். ஆனால் ராமர் எங்கு சென்றார் என்பது அவர்களுக்கு தெரியாது. நிச்சயமாக ஸ்ரீராமரின் ஆத்மா மறுபிறவி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ஆத்மா இங்கு பரீட்சையில் சித்தி அடையவில்லை. எவ்வாறாயினும் நிச்சயமாக அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கிறார். இங்கேயே அவர் தொடர்ந்தும் முயற்சி செய்கிறார். ராமரின் பெயர் அதிகளவில் போற்றப்படுவதால் நிச்சயமாக அவரின் ஆத்மா வந்து இந்த ஞானத்தை பெற வேண்டும். இப்பொழுது மக்கள் எதையும் அறியாததால் நீங்கள் அவ்விஷயத்தை ஒருபுறம் ஒதுக்கிவிட வேண்டும். அவ்விஷயங்களுக்குள் செல்வதால் நேரமே வீணாக்கப்படுகிறது. உங்கள் நேரத்தை அவ்விதமாக செலவழிப்பதை தவிர்த்து ஏன் ஒரு தகுதி வாய்ந்த வழியில் பயன்படுத்தக்கூடாது? நீங்கள் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்துக்காக உங்கள் மின்கலத்துக்கு பேட்டரி சக்தியூட்ட வேண்டும். ஏனைய விஷயங்களை பற்றி சிந்திப்பது என்றால் ஏனையோர்களை பற்றி சிந்திப்பதாகும். இப்பொழுது நீங்கள் உங்களை பற்றி மாத்திரம் சிந்திக்க வேண்டும். நான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நிச்சயமாக ஏனையோர்களும் கற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய மின்கலத்துக்கு சக்தியூட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய சொந்த மின்கலத்துக்கு சக்தியூட்ட வேண்டும். கூறப்பட்டுள்ளது, உங்கள் சொந்த சரக்குகளை அறையுங்கள். நீங்கள் போதையுடையவர்கள் ஆகுவதை உணர்வீர்கள். தந்தை கூறியுள்ளார், நீங்கள் சதோபிரதானாக இருந்த பொழுது உங்கள் அந்தஸ்து மிகவும் உயர்வானதாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்து என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இந்த இலக்கு உள்ளது. நீங்கள் இவ்விஷயங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது சதோபிரதான் ஆகுவீர்கள். நாராயணனை பற்றி சிந்திப்பதால் நாங்கள் நாராயணன் ஆகுவோம். இறுதி கணங்களில் நாராயணனை நினைவு செய்பவர்கள் ... நீங்கள் தந்தையை நினைவு செய்வதினூடாக உங்களின் பாவங்கள் அழிக்கப்பட்டு பின்னர் நீங்கள் நாராயணன் ஆக முடியும். இதுவே ஒரு சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கான அதி உயர்ந்த வழியாகும். நாராயணன் ஆகுகின்ற ஒரு நபர் மாத்திரம் இருக்க மாட்டார். முழு வம்சமும் இவ்வாறு ஆகுகின்றது. தந்தையே உங்களை அதி உயர்ந்த முயற்சியை செய்ய வைக்கிறார். இது ராஜயோகத்திற்குரிய ஞானம். நீங்கள் முழு உலகத்துக்கும் அதிபதிகள் ஆக வேண்டும்.
நீங்கள் அதிகளவுக்கு முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக அதிகளவில் நன்மை இருக்கும். முதலில் நீங்கள் ஓர் ஆத்மா என்கின்ற நம்பிக்கையை நிச்சயமாக கொண்டிருங்கள். சிலர் எழுதுகிறார்கள், இந்த ஆத்மா உங்களை நினைவு செய்கிறார். ஆத்மா சரீரத்தினூடாக எழுதுகிறார். ஆத்மா சிவபாபாவுடன் ஒரு தொடர்பை கொண்டிருக்கிறார். ஆத்மாவாகிய நான் இன்ன இன்ன பெயரையும் ரூபத்தையும் உடைய ஒரு சரீரத்தை கொண்டிருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக இதை கூற வேண்டும். ஏனெனில் ஓர் ஆத்மாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சரீரங்களுக்கு வேறுபட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆத்மாவாகிய நான் உங்கள் குழந்தை. இந்த ஆத்மாவின் சரீரத்தின் பெயர் இன்ன இன்னது ஆகும். ஒரு பொழுதும் ஆத்மாவின் பெயர் மாற்றமடையாது. ஆத்மாவாகிய நான் இச்சரீரத்தை கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக சரீரத்திற்கு ஒரு பெயர் இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்புகள் எவையும் இருக்க மாட்டாது. இங்கு தந்தை கூறுகிறார், நான் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் தற்காலிகமாகவே பிரவேசிக்கிறேன். இவரின் ஆத்மாவுக்கும் அவர் விளங்கப்படுத்துகிறார், நான் இச்சரீரத்தினூடாக உங்களுக்கு கற்பிப்பதற்கு வந்துள்ளேன். இது என்னுடைய சரீரமல்ல. நான் இச்சரீரத்தில் பிரவேசித்துள்ளேன். பின்னர் நான் எனது தாமத்துக்கு திரும்பி செல்வேன். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இம்மந்திரத்தை கொடுப்பதற்கு வந்துள்ளேன். நான் உங்களுக்கு மந்திரத்தை கொடுத்ததும் திரும்பி செல்வேன் என்பதல்ல. இல்லை, குழந்தைகளாகிய உங்களில் எந்தளவுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்று பார்க்க வேண்டும். பின்னர் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நான் தொடர்ந்தும் கற்பித்தல்களை கொடுக்கிறேன். ஒரு வினாடிக்குரிய ஞானத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அவர் சென்றிருந்தால் அவர் ஞானக் கடல் என்று அழைக்கப்பட மாட்டார். நீண்ட காலமாகியிருந்தும் இன்னமும் அவர் உங்களுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகிறார். புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விருட்சத்தினதும் பக்தி மார்க்கத்தினதும் விபரங்கள் உள்ளன. அவர் உங்களுக்கு விவரமாக விளங்கப்படுத்துகிறார். மொத்த வியாபாரம் என்றால் மன்மனாபவ் என்பதே ஆகும். எவ்வாறாயினும் அவர் இதை கூறியதும் சென்று விடமாட்டார். அவர் உங்களை பராமரிக்கவும் வேண்டும். சில குழந்தைகள் தந்தையை நினைவு செய்துவிட்டு பின்னர் சென்று விடுகின்றார்கள். இன்ன பெயருடைய ஓர் ஆத்மா மிகவும் நன்றாக கற்றார். அவர் அதை நினைவு செய்வார். பழைய குழந்தைகள் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பினும் மாயை அவர்களை விழுங்கிவிட்டாள். ஆரம்பத்தில் பலர் வந்தார்கள். அவர்கள் வந்து உடனடியாகவே தந்தையின் மடிக்கு சென்றார்கள். ஒரு சூளை பட்டி உருவாக்கப்பட்டது. அதில் அனைவரும் தங்கள் சொந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். தங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கையில் மாயை அவர்களை முழுமையாகவே ஊதிவிடுகிறாள். அவர்களால் நீடித்திருக்க முடியவில்லை. 5000 வருடங்களுக்குப் பின்னரும் இது இடம்பெறும். பலர் சென்று விட்டார்கள். நிச்சயமாக விருட்சத்தின் அரைவாசியினர் சென்றிருக்க வேண்டும். விருட்சம் வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் பழையவர்கள் சென்று விட்டார்கள். நிச்சயமாக அவர்களில் சிலர் இங்கு மீண்டும் கற்பதற்கு மறுபடியும் வருவார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தந்தையுடன் கற்றுக் கொண்டிருந்தார்கள் என்பதையும் ஏனையோர் அவருடன் இன்னமும் தொடர்ந்து கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதையும் அவர்கள் நினைவு செய்வார்கள். பின்னர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை களத்துக்கு வருவார்கள். அவர்கள் வருவதை பாபா அனுமதிப்பார். அவர்கள் வந்து மீண்டும் முயற்சி செய்யட்டும். அவர்கள் ஏதோ ஒரு சிறந்த அந்தஸ்தை பெறுவார்கள். தந்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். எவ்வாறு நீங்கள் அவரை நினைவு செய்கிறீர்கள்?
பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார் என நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லை. தந்தை இங்கு இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார். அனைவரும் இந்த ரதத்தை பற்றி தொடர்ந்தும் அறிந்து கொள்கிறார்கள். இதுவே பாக்ய ரதம். அவர் இவரினுள் பிரவேசித்துள்ளார். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்த பொழுது நீங்கள் அவரை பரந்தாமத்தில் நினைவு செய்வது வழக்கம். ஆனால் அந்த நினைவினூடான பலன் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது தந்தையே இந்த ரதத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். இதனாலேயே இப்பொழுது இந்த மரண பூமியில் அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் பாபா இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பிரம்மாவை நினைவு செய்ய வேண்டியதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நான் இந்த ரதத்தில் இருந்தவாறே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். இங்கு நான் இருக்கிறேன் என்று விளங்கப்படுத்தி என்னுடைய சுய அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். முன்னர் அவர் பரந்தாமத்தில் வசிப்பவர் எனவும் அவர் வந்து சென்றார் எனவும் நீங்கள் எண்ணினீர்கள். ஆனால் அது எப்பொழுது என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. அனைவரும் வாழ்ந்து சென்று விட்டார்கள். யாருடைய விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளனவோ அவர்கள் அனைவரும் எங்கு உள்ளார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. சரீரத்தை நீக்கி சென்றவர்கள் பின்னர் தங்களுக்குரிய நேரத்தில் திரும்பவும் வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் வெவ்வேறு பாகங்களை நடிக்கிறார்கள். இன்னமும் எவராலும் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாதுள்ளது. தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார், சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதி மங்களகரமான சங்கமயுகம் என்று அழைக்கப்படுகின்ற பழைய உலகின் இறுதியும் புதிய உலகின் ஆரம்பமும் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. மக்களுக்கு எதுவுமே தெரியாது. சரீரம் எரிக்கப்பட்டு ஆத்மா பிரிந்து செல்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். இது இப்பொழுது கலியுகம் ஆதலால் ஆத்மாக்கள் நிச்சயமாக கலியுகத்திலேயே மறுபிறவி எடுக்கிறார்கள். நீங்கள் சத்திய யுகத்தில் இருந்த பொழுது நீங்கள் சத்திய யுகத்திலேயே மறுபிறவி எடுத்தீர்கள். அசரீரி உலகிலேயே ஆத்மாக்கள் அனைவரும் உள்ளார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இது உங்கள் புத்தியில் உள்ளது. பின்னர் நாங்கள் அங்கிருந்து வந்து இங்கு சரீரங்களை ஏற்று மனிதர்கள் ஆகுகிறோம். இங்கு அனைவரும் வந்து மனிதர்களாகி பின்னர் வரிசை கிரமமாக திரும்பி செல்ல வேண்டும். அவர் அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்ல மாட்டார். ஏனெனில் அவ்வாறு செய்தால் பிரளயம் ஏற்படும். அவர்கள் பிரளயம் இடம்பெற்றதாக காட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதன் விளைவை காட்டுவதில்லை. இவ்வுலகம் ஒரு பொழுதும் வெறுமையாக முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். பாடப்பட்டுள்ளது, ராமர் சென்றார். ஒரு பெரிய குடும்பத்தையுடைய ராவணனும் சென்றான். உலகம் முழுவதும் ராவண சமுதாயம் உள்ளது. மிக சிறிய சமுதாயமே ராமருக்கு உள்ளது. ராமரின் சமுதாயம் சத்திய திரேதா யுகங்களில் உள்ளது. பெருமளவு வித்தியாசம் உள்ளது. பின்னர் ஏனைய கிளைகளும் சிறு பிரிவுகளும் வெளித்தோன்றுகின்றன. உங்களுக்கு இப்பொழுது விதையையும் விருட்சத்தையும் தெரியும். தந்தைக்கு அனைத்தும் தெரியும். இதனாலேயே அவர் உங்களுக்கு தொடர்ந்தும் அனைத்து விஷயங்களையும் கூறுகிறார். இதனாலேயே அவர் ஞானக் கடல் என்று அழைக்கப்படுகிறார். அவர் கூறுவதற்கு ஒரு விஷயம் மாத்திரம் இருந்திருந்தால் சமய நூல்கள் போன்றவை எழுதப்பட்டிருக்க முடியாது. அவர் தொடர்ந்தும் உங்களுக்கு விருட்சத்தின் விபரத்தையும் விளங்கப்படுத்துகிறார். முதலாவது பாடமாகிய பிரதான விஷயம் தந்தையை நினைவு செய்வதாகும். இதற்கே முயற்சி தேவைப்படுகிறது. இதில் அனைத்து விஷயங்களும் தங்கியுள்ளன.
எவ்வாறாயினும் இப்பொழுது உங்களுக்கு விருட்சத்தை பற்றியும் தெரியும். உலகிலுள்ள எவருக்கும் இவ்விஷயங்கள் தெரியாது. நீங்கள் ஏனைய சமயங்கள் அனைத்தினதும் காலம், திகதி போன்றவற்றை காட்டுகிறீர்கள். அவை அனைத்தும் அரை கல்பத்தினுள் அடங்கியுள்ளன. ஆனால் சூரிய வம்சம், சந்திர வம்சம் போன்றவை உள்ளன. அவற்றுக்கு பல யுகங்கள் கிடையாது. 2 யுகங்களே உள்ளன. அங்கு சொற்ப மனிதர்களே இருக்கிறார்கள். 8.4 மில்லியன் பிறவிகள் இருப்பது சாத்தியமில்லை. மக்கள் புரிந்துணர்வு அனைத்தையும் இழப்பதாலேயே தந்தை வந்து விளங்கப்படுத்துகிறார். படைப்பவராகிய தந்தையே இங்கமர்ந்திருந்து உங்களுக்கு படைப்பவரினதும் படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியினதும் ஞானத்தை கொடுக்கிறார். பாரத மக்களுக்கு முற்றாகவே எதுவும் தெரியாது. அவர்கள் தொடர்ந்தும் அனைவரையும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்கள், பார்சிகள் போன்ற வருபவர்கள் அனைவரையும் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் தர்மத்தையும் தங்கள் தர்மத்தின் ஸ்தாபகரையும் மறந்துவிட்டார்கள். ஏனைய அனைவருக்கும் தங்கள் சொந்த சமயத்தை பற்றி தெரியும். இன்ன சமயம் எப்பொழுது யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் எவருக்கும் சத்திய திரேதா யுகங்களின் வரலாறும் புவியியலும் தெரியாது. அவர்கள் விக்கிரகங்களை பார்த்து நினைக்கிறார்கள், அது சிவபாபாவின் ரூபம். அவர் மாத்திரம் அதி மேலான தந்தை. ஆகவே நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரையே அதிகளவில் வழிபடுகிறார்கள். ஏனெனில் அவருக்கு, அதாவது சிவனுக்கு அடுத்தவராக உள்ளார். அவர்கள் அவரின் மீது அன்பு செலுத்தி அவரையே கீதையின் கடவுளாக கருதுகிறார்கள். இந்த ஞானத்தை கூறுகின்ற ஒருவர் இருக்கவே வேண்டும். அப்பொழுதே உங்களால் உங்கள் ஆஸ்தியை பெற முடியும். தந்தை மாத்திரம் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். புதிய உலகை ஸ்தாபித்து பழைய உலகின் விநாசத்தை தூண்டுவதற்கு ஒரேயொரு தந்தையைத் தவிர வேறு எவரும் இருக்க முடியாது. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனையும், விஷ்ணுவின் மூலம் பராமரித்தலும், சங்கரரின் மூலம் விநாசமும் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். அது இந்நேரத்தையே குறிப்பிடுகிறது. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. அது அசரீரி உலகமும் இது பௌதீக உலகமும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரே உலகமே உள்ளது. இங்கேயே ராமராஜ்யமும் ராவண ராஜ்யமும் உள்ளன. அனைத்து புகழும் இந்நேரத்துக்கே உரியது. எவ்வாறாயினும் சூட்சும உலகம் காட்சிகளை காண்பதற்காக மாத்திரம் உள்ளது. ஆத்மாக்கள் அசரீரி உலகில் வசிக்கிறார்கள். பின்னர் ஆத்மாக்கள் தங்கள் பாகங்களை நடிப்பதற்கு இங்கு வருகிறார்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற சூட்சும உலகில் இருப்பதாக அவர்கள் நினைக்கின்றவர்களின் விக்கிரகங்களையே அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சூட்சும உலகில் வசிப்பவர்களான அத்தேவதைகளாக ஆக வேண்டும். தேவதைகளுக்கு சதையும் எலும்புகளும் இருக்காது. அவர்கள் கூறுகிறார்கள், தாதிஜி ரிஷி தனது எலும்புகளையும் கொடுத்தார். ஆனால் எங்கும் சங்கரரைப் பற்றி குறிப்பிடவில்லை. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆலயங்கள் உள்ளன. சங்கரருக்கு ஆலயம் கிடையாது. எனவே அவர் விநாசத்திற்காக உள்ளார் என்று அவர்கள் காட்டுகிறார்கள். எவ்வாறாயினும் தனது கண்ணை திறப்பதால் அவர் விநாசத்தை மேற்கொள்கிறார் என்பதல்ல. தேவர்களால் எவ்வாறு வன்முறையில் ஈடுபட முடியும்? அவர்கள் அதை செய்யவும் மாட்டார்கள். சிவபாபாவும் அத்தகைய ஒரு வழிகாட்டலை கொடுக்க மாட்டார். பின்னர் அவ்வழிகாட்டல்களை கொடுத்தவரின் மீதே அனைத்தும் விழக்கூடும். அப்பொழுது எதையாவது கூறியவர் குற்றம் சுமத்தப்படுகிறார். சிவனும் சங்கரரும் ஒருவரே என்று அம்மக்கள் கூறுகிறார்கள்.
இப்பொழுது தந்தை கூறுகிறார், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவர் கூறுவதில்லை, சிவனையும் சங்கரரையும் நினைவு செய்யுங்கள். ஒரேயொருவர் மாத்திரம் தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு கடவுளே அமர்ந்திருந்து உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் அர்த்தத்துடன் விளங்கப்படுத்துகிறார். இவ்விஷயங்கள் எவருக்கும் தெரியாததால் அவர்கள் இப்படங்களை பார்க்கும் பொழுது குழப்பமடைகிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக அவற்றின் அர்த்தம் கூறப்பட வேண்டும். அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுக்கின்றது. பல மில்லியன் கணக்கானவர்களில் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரம் வெளிப்படுகிறார்கள். நான் எவ்வாறானவர் மற்றும் என்னவாக இருப்பினும் பல மில்லியன் கணக்கானவர்களில் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரம் என்னை இனங்காண்கிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. ஏனைய விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். சுயத்தின் மீது போதையை கொண்டவராக இருங்கள். உங்களைப் பற்றியே சிந்தித்து ஆத்மாவை சதோபிரதான் ஆக்குங்கள். 2. ஒரு சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கு உங்கள் இறுதி கணங்களில் ஒரேயொரு தந்தையின் நினைவு மாத்திரம் இருக்கட்டும். இந்த அதி உயர்ந்த வழிமுறையை உங்கள் முன்னிலையில் வைத்து இம்முயற்சியை செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா. நான் இச்சரீரத்தை மறக்க வேண்டும். ஆசீர்வாதம். அனைத்தும் அருள்பவரிடமிருந்து பெற்ற விசேஷமான பரிசுகளே என கருதுவதன் மூலம் கவரப்படுவதில் இருந்தும் சகல பற்றுக்களில் இருந்தும் விடுபட்டிருப்பீர்களாக. சில குழந்தைகள் தமக்கு எவரிடமும் எந்தவிதமான பற்றும் இல்லை என சொல்கிறார்கள். ஆனால் ஒருவரின் குறிப்பிட்ட குணம் தமக்கு மிகவும் பிடிக்கும் என்றோ அல்லது அவருக்கு சேவை செய்வதற்கான பல சிறப்பியல்புகள் உள்ளன என்றோ சொல்கிறார்கள். எவ்வாறாயினும் எந்தவொரு நபரை நோக்கியோ அல்லது உடைமையை நோக்கியோ உங்களின் எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் செல்கின்றதென்றால் அது கவரப்படுவதாகும். மற்றவர்களின் சிறப்பியல்புகள், தெய்வீக குணங்கள் அல்லது அவர்கள் செய்யும் சேவையை பார்க்கும்போது அருள்பவரை மறந்துவிடாதீர்கள். அவை அருள்பவரிடமிருந்து பெற்றுள்ள விசேஷமான பரிசுகளாகும். இந்த விழிப்புணர்வானது உங்களை சகல பற்றுக்களில் இருந்தும் கவர்ச்சிகளில் இருந்தும் விடுவிக்கும். நீங்கள் யாருடைய ஆதிக்கத்திற்கும் உட்பட மாட்டீர்கள். ஸ்லோகம். அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு இலக்கை காட்டி அவர்களை கடவுளை சந்திக்க செய்கின்ற ஓர் ஆன்மீக சமூக சேவையாளர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.